காசு போட்டு கடையில கண்ட கண்ட சத்து மாவு வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்லயே நம்ம சத்து மாவு கொடுக்கலாம். குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா இம்யூனிட்டி பவர் வரணும், வயசானவங்க இருக்கிறாங்கன்னா ஹெல்த்தியா இருக்கணும், சுகர் பேஷண்ட் யாரா இருந்தாலுமே இந்த சத்து மாவு உருண்டையை சாப்பிடலாம். வீட்டுல என்ன இருக்கோ இது பண்ணிக்கலாங்க. இப்ப நான் போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, அரசாணி விதை, அது போக வால்நட்டு, முந்திரி, அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற பாதாம், திராட்சை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேஸ்ட் இனிப்பு டேஸ்ட்டுக்காக அது வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் நடக்கடலை இருந்தாலும் உங்க கைப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒவ்வொரு கிண்ணம் அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்தரணும். வறுத்ததை ஆற வச்சுட்டு மிக்சிலேயே நம்ம வீட்டு மிக்சிலேயே நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு, இப்ப ஸ்வீட் குழந்தைங்க இருந்தாதான் சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் வெல்லமோ கருப்பட்டியோ காய்ச்சி அதுல ஊத்தி கலக்கிட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து உருண்டை பிடிச்சி வச்சிருக்கோம். இப்ப கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு குழந்தைகளுக்காக உருண்டை பிடிச்சி வைக்கிறோம். இதுல வந்து இனிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி, திராட்சை இருக்கு பாத்தீங்களா, உலர்ந்த திராட்சை, அதையும் வந்து போட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து மண்டை வெல்லமோ கருப்பட்டியோ காய்ச்சி இதுல ஊத்தி பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சா இனிப்பு டேஸ்ட் இருக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுமே இதை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது மூட்டு வலி எதுவுமே நம்மளுக்கு வந்து வராது. குழந்தைகளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இருக்கும். லேடிஸ்க்கு வந்து 30 வயசுக்கு மேல ஆச்சுன்னா இம்யூனிட்டி பவர் கம்மியாகிறதுனால இடுப்பு வலி, முழங்கால் வலி, முட்டி வலி, குதிகால் வலி அந்த மாதிரி எல்லாம் வரும். அந்த மாதிரி எல்லாமே வராம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சத்தான சிறுதானிய உருண்டையை வந்து நீங்க அடிக்கடி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. டெய்லி ஒவ்வொரு உருண்டை சாப்பிடுறதுனால இது பாருங்க, ஃபர்ஸ்ட் உருண்டை பிடிச்சது, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு உருண்டை